பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனம் 2-3 சொல்லுகிறது. வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அல்லேலூயா. நாம் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. எழும்பி பிரகாசிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை நம்ம மேல் உதித்தது என்று தேவன் சொல்லுகிறார். 2வது வசனம் சொல்லுகிறது, இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா. அப்ப அவருடைய மகிமை நம்மேல் காணப்படும். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல், இந்த பாருங்க, ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அப்ப மகிமை காணப்படும். 3வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. ராஜாக்களும், அப்ப நம்ம தேவனுக்குள்ள கர்த்தருக்குள்ள அப்ப வெளிச்சத்தை நாம் காண வேண்டும். காணும் பொழுது வசனம் சொல்கிறது, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. இப்ப எல்லா ராஜாக்களுக்கு முன்பாக நம்மை நிறுத்தி ஒளியாய் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நாம முதல்ல என்ன செய்யணும்னா கர்த்தருக்காக எழும்ப வேண்டும், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஆமென். அப்படி நாம செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தைகளை கடந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளையே பிடித்து கொள்ளுங்கள். அப்ப இந்த வார்த்தை நம்மோடு கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லி தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? ஜீவனுள்ள வார்த்தை. அது ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறது, ஜீவனுள்ள தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தையா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மூலமா ஊழியக்காரிகள் அப்படி பேசும் பொழுது கர்த்தர் அங்கே கடந்து வந்து பேசுகிறார். இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை நடத்துவாராக. தகப்பனே, மை துதிக்கிற சோத்திரையா, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிற சோத்திரோ. உடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே அப்பாவுடைய கரம் கூட இருந்து இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் கூட இருந்து கர்த்தர் வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம், இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.